இப்போ உங்களை ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக சோகமாக ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது இதெல்லாம் நிறுத்துங்க. ஏன்னா பார்க்குற 5% தான் வாட் ஹேப்பன்ட் ஹரி ஓகே அப்படின்னு கேட்பாங்க. மீதி இருக்கிற 95% பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நம்ம எப்படா அழுவோம், எப்படா விழுவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதில் பெரிய அல்டிமேட் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்காகவும் ஸ்டேட்டஸ் போடுறோமோ அவங்க அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒரு சோகமான ஒரு சிம்பிள் கூட போட மாட்டாங்க, ரிப்ளை பண்ண மாட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க கூட மாட்டாங்க. அப்படி கேட்காத பர்சனுக்காக நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு நம்மளோட டைமும் நம்மளோட மைண்டும் தாங்க நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா யாருக்கிட்டையாச்சும் உங்களுக்கு உண்மையாக இருக்கிற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க, வெளியே எங்கேயாச்சும் போங்க. அதை விட்டுட்டு உங்களோட ஃபீலிங்ஸை ஸ்டேட்டஸில் போடாதீங்க. உங்ககிட்ட ஐயோ இவன் சோகமாக ஸ்டேட்டஸ் போட்டிருக்கானே, இவன் ஃபீலாக இருக்கான் போல், நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. அவங்களோட வேலைகளை அவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரியும்.